ஓம் தத்புருஷாய வித்மகே மகாதேவாய தீமகி தன்னோ ருத்ர பிரச்சோதயாத். ஓம் நம சிவாய. எந்நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைபொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் வாழ்க. மிகவும் பழமையான பிரார்த்தனை ஸ்தலமாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய, இன்று மக்களால், பக்தர்களால், அருளாளர்களால் வைத்தீஸ்வரன் கோயில் என்று அழைக்கப்படுகிற திருப்புள்ளிருக்கு வேலூர் என்ற சிவஸ்தலத்தை அழகுற தரிசிக்க இருக்கின்றோம். இந்த சிவஸ்தலம் மிக முக்கியமான ஒரு சிவஸ்தலம். இந்த தேவார பாடல்கள் பெற்ற வரிசையிலே திருஞான சம்பந்தர் பெருமான் அழகுற பாடுகின்ற பொழுது அவருடைய வரிகளிலே அழகுற எடுத்து கூறுகின்ற பொழுது, கல்லார்ந்த பூங்கொன்றை மதமத்மம் கதிர்மதியம் உள்ளார்ந்த சடைமுடி எம்பெருமானார் உறையுமிடம் தல்லாய சம்பாதி ஜடாயு என்பார்தாம் இருவர் புல்லனார்க்கு அரையனிடம் புள்ளிருக்கு வேலூரே என்று தேவார பாடல் பெற்ற வரிகளிலே திருஞான சம்பந்த மூர்த்தி பெருமாள் அந்த சமயக்குறவிலே முதன்மையாக விளங்கக்கூடிய திருஞான சம்பந்தர் பதிகம் பாடுகிற பொழுது இவ்வாறு எடுத்திருக்கிறார். அதனாலேயே தேவார பாடல்கள் வரிசையிலே இதனுடைய பெயர் திருப்புள்ளிருக்கு வேலூர். பொதுவாக பக்தர்களும் கிராமவாசிகளும் உள்ளூர் வாசிகளும் இந்த பகுதியிலே திருப்புள்ளிருக்கு வேலூர் என்று சொன்னால் எங்களுக்கு தெரியாது என்று சொல்வார்கள். பிரதானமாக சொல்லுகின்ற பொழுது எல்லோராலும் அறியப்படுகிற ஒரு பெயர் வைத்தீஸ்வரன் கோயில் என்று சொல்வார்கள். ஏன் இந்த திருப்புள்ளிருக்கு வேலூர் என்று பெயர் வந்தது? வைத்தீஸ்வரன் கோயில் என்று இதற்காக பெயர் வந்தது. முதலில் பெயருக்கான காரணத்தை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக, இந்த சிவஸ்தலமானது பல்வேறு காலகட்டங்களிலே பல பெயர்களை பெற்றிருப்பதையும் தெரிந்து கொண்ட பிறகு நாம் அந்த பெயர் காரணத்துக்கு செல்வோம். கிரேதாயுகத்திலே கதம்பவனம் என்றும், திரேதாயுகத்திலே வில்வவனம் என்றும், துவாபர யுகத்திலே பகலவனம் என்றும், கலியுகத்திலே நிம்பவனம் என்றும் அழைக்கப்பட்டு வருகிறது. இப்பொழுது இதனை வேம்பு ஸ்தலம் விருட்சமாக உள்ளதால் வேம்படிமாள் என்று சொல்லக்கூடிய வகையிலேயும் அழைக்கக்கூடிய வகையிலே நிம்பவனம் என்று சொல்கிறார்கள். இப்படியாக இன்றைக்கு உலக புகழ் பெற்றிருக்கக்கூடிய இந்த ஸ்தலம் ஜடாயு பூஜித்தவையால் இதற்கு ஜடாயபுரி என்றும், ரிக் வேதம் பூஜித்ததால் வேதபுரி என்றும், கந்தர் பூஜித்ததால் கந்தபுரி என்றும், சூரிய பகவான் பூஜித்தமையால் இதற்கு வரிதிபுரி என்றும், நவக்கிரகங்களில் சிறப்பாக இருக்கக்கூடிய அங்காரகன் பூஜித்தமையால் இதற்கு அங்காரபுரம் என்றும், அம்பிகை பார்வதி தேவியார் பூஜித்தமையால் இதற்கு அம்பிகைபுரம் என்றும் பல பெயர்களிலே அழைக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் வினை தீர்த்தான் கோயில் என்றும் அழைக்கிறார்கள். சிலர் உள்ளூர்வாசிகள் தையநாயகி கோயில் என்றும் அழைக்கிறார்கள். அருளாளர்களும் பக்தர்களும் இன்றைக்கு வழக்கமாக இதனை வைத்தீஸ்வரன் கோயில் என்றும் முதலான பற்பல பெயர்களிலே இந்த தலத்திற்கு வழக்கத்திலே அழைக்கும் பெயர்களாக இன்றைக்கு இருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய
இந்த சிவஸ்தலம் தேவார பாடல்களிலே 16வது சிவஸ்தலத்திலே பார்க்கின்ற பொழுது திருப்பொள்ளிருக்கு வேலூர் என்று சிறப்பாக அழைக்கப்பட்டு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னடா இது இவ்வளவு பெரிய பெயரா இருக்கிறதே, இந்த பெயரை நாம் கேள்விப்பட்டதே இல்லையே என்று நமக்கு ஒரு ஐயமாகவே இருக்கும். இந்த பெயரை அப்படியே பிரித்து பிரித்து சொல்கிற பொழுது நமக்கு முழுவதுமாக விளங்கும். திரு பொள்ளிருக்கு வேலூர், அதனை பிரித்து பார்க்கிற பொழுது திரு பிளஸ் புல் பிளஸ் இருக்கு பிளஸ் வேல் பிளஸ் ஊர் என்று தனியாக பிரித்து பார்க்கிற பொழுது அந்த ஒவ்வொன்றுக்கும் அழகான விளக்கங்களை கொடுத்திருக்கிறார்கள். திரு என்று சொன்னாலே நமக்கு தெரியும், தமிழிலே மேன்மையை குறிக்கக்கூடிய ஒரு இடம். இந்த இடத்திலே புல் என்று சொன்னால் பறவையை குறிக்கக்கூடிய வகையிலே அமைந்திருக்கிறார். 2 பறவைகள் பூஜை செய்த ஸ்தலம் என்று சொல்லியிருக்கிறார் திருஞான சம்பந்தர் பகவான். என்ன சொல்லியிருக்கிறார்? அவர் சொல்லியிருப்பதிலே 2 விதமான பறவைகள், சம்பாதி அண்ட் ஜடாயு என்று சொல்லியிருக்கிறார். ஆக புல் என்று சொன்னால் ஜடாயுவை குறிக்கிறது, சம்பாதி என்று சொல்லக்கூடிய பறவையை குறிக்கிறது. இருக்கு என்று சொன்னால் தமிழ் மொழியிலே ரிக் வேதத்தை குறிக்கிறது. வேல் என்று சொன்னால் அது கந்தரை குறிக்கிறது, முருகனை குறிக்கிறது. இந்த இடத்திலே ஊர் என்று சொன்னாலே அதற்கு சூரியனார் என்று பெயருக்கு குறிப்பிடுகிறார்கள். இப்படி திரு புல் இருக்கு வேல் ஊர் என்று சொல்லக்கூடியவர்களே திருப்புள்ளிருக்கு வேலூர், இதற்கான பெயர் காரணம் இது என்று சிறப்பாக அழைக்கப்படுகிறது. மேலும் வைத்தீஸ்வரன் கோயில் என்று சொன்னீர்களே, அந்த வைத்தீஸ்வரன் என்று சொல்லக்கூடிய பெயரிலேயே அழகாக தமிழ் விளக்கம் இருக்கிறது. இந்த ஈஸ்வர பகவான் மருத்துவ கடவுள் என்ற பொருளை உணர்த்துவதாக அமைந்திருக்கிறது. நோய் தீர்க்கும் வல்லவராக விளங்குவதாக இந்த பெயரிலேயே விளங்குகிறது. இப்படி சிறப்பாக சொல்லிக்கொண்டே போகின்ற இந்த ஸ்தலத்தில் மேலும் ஒரு சிறப்பாக 9 நவக்கிரகங்களிலே சிறப்பாக சொல்லப்படுகிற ஒன்று செவ்வாய். செவ்வாய் ஒருவருக்கு சுகமாக அமைந்துவிட்டால் அவன் சுறுசுறுப்பாகவும் அவன் செய்யக்கூடிய செயல்பாடுகளிலே எந்தவித தடைகளும் இல்லாமல் அவனுடைய வாழ்க்கை அமைதியாக செல்லக்கூடிய வகையில் அமைந்திருக்குமா. அப்படி இந்த செவ்வாய் வந்து வழிபட்ட ஸ்தலம். இந்த இடத்திலே, இந்த சிவஸ்தலத்திலே தனியாக சன்னதி எதுவும் இருக்காது. இந்த வைத்தீஸ்வரனையே செவ்வாயாக வணங்குகிறார்கள். அப்பேற்பட்ட ஒரு சிறப்பான ஒரு சிவஸ்தலம் இந்த திருப்புள்ளிருக்கு வேலூர் என்று சொல்லக்கூடிய வைத்தீஸ்வரன் கோயில். இப்படி அங்காரகன் பூஜை செய்த ஸ்தலம் என்பதால் இதற்கு அங்காரபுரம் என்றே சொல்லியிருக்கிறோம். ஆக ஒரு அங்காரகன் காயத்ரியோடு இன்றைக்கு நாம் தொடங்குவோம். ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயா என்று சொல்லக்கூடிய வகையில இன்றைக்கு இந்த திருப்புள்ளிருக்கு வேலூர் என்று சொல்லக்கூடிய வைத்தீஸ்வரன் கோயிலை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம். இப்படி தெரிந்து கொண்டு நாம் செல்கிற பொழுது பெயருக்கான காரணம் நமக்கு விளங்கிவிட்டது. இப்படி என்ன இந்த ஸ்தலத்துக்கு பெருமை, இந்த ஸ்தலம் என்ன ஸ்தல வரலாறை சொல்கிறது என்று நாம் ஸ்தலத்துக்கு செல்வோம். தேவார காலத்தில் திருப்புள்ளிருக்கு வேலூர் என்ற பெயருடனும் இன்றைய தினத்திலே வைத்தீஸ்வரன் கோயில் என்றும் விளங்கக்கூடிய இந்த சிவஸ்தலமானது காவிரியினுடைய வடகரையிலே அமைந்திருக்கக்கூடிய சோழ நாட்டிலே 16வது தேவார பாடஸ்தலமாக இருக்கின்றது. இது ஒரு பிரார்த்தனை ஸ்தலம் என்று எல்லோராலும் அழைக்கப்படுகிறது. இப்படியாக இந்த ஸ்தலமானது ஒவ்வொன்றாக சொல்லிக்கொண்டே போகிற பொழுது பிறவி பிணிப்போக்கும் சிவபெருமான் இக்கோவிலில் வைத்தியநாதர் என்ற பெயருடனும் மக்களின் உடல் பிணிகளையும் போக்குகிறார். இத்தலத்தில் உள்ள எம்பெருமான் எழுந்தருளி இருக்கக்கூடிய சிவபெருமான் வைத்தியநாதரையும் எழுந்தருளி இருக்கக்கூடிய அம்பிகையாக இருக்கக்கூடிய தையல் நாயகியும் வேண்டி தொழுகிற பொழுது எல்லா வகை வியாதிகளும் தீர்ந்து போகும் என்று தொன்று தொற்று பக்தர்கள் நம்பி வருகிறார்கள்.
இப்படியாக இந்த கோயிலில் கிடைக்கும் திருசாந்து உருண்டையை உண்டால் எல்லா வகை நோய்களும் தீரும் என்றும் அழகாக சொல்கிறார்கள். அப்படியா? என்ன அப்படி என்று சொல்லுகின்ற இந்த ஸ்தலமானது எங்கே இருக்கிறது என்று சொன்னால், சிதம்பரத்திலிருந்து 35 கிலோமீட்டர் தொலைவிலையும், மயிலாடுதுறையிலிருந்து 17 கிலோமீட்டர் தொலைவிலும், சீர்காழியிலிருந்து மிக குறைவான தூரத்திலேயும் அமைந்திருக்கக்கூடிய ஒரு சிவஸ்தலம். அந்த கடலூர் மாவட்டத்திலும் சரி, தஞ்சாவூர் மாவட்டத்திலும் சரி, மயிலாடுதுறை மாவட்டத்திலும் சரி, நாகப்பட்டினம் மாவட்டத்திலும் சரி, திருவாரூர் மாவட்டத்திலும் சரி, திருச்சிக்கு அருகிலிருந்து யார் இந்த ஆலயத்தை கேட்டாலும் அவர்கள் தெளிவாக வழி சொல்லக்கூடிய வகையிலே அமைந்திருக்கக்கூடிய ஒரு சிவஸ்தலம், புகழ்பெற்ற சிவஸ்தலம். இப்படி இந்த சிவஸ்தலத்திற்கு நம்ம பேருந்தில் ஏறி அவர்களிடத்துல பயணச்சீட்டு கேட்டாலே கொண்டு விட்டு விடுவார்கள். அந்த அளவிற்கு அந்த நடத்துனரும் ஓட்டுநரும் இந்த ஆலயத்திற்கு வந்து சென்றவர்களாகவே சின்ன வயதிலிருந்து இருக்கக்கூடிய ஒரு ஆலயமாக சிறப்பு பெற்றிருக்கக்கூடிய, இப்படி இருக்கக்கூடிய இந்த சிவஸ்தலத்தை திருஞான சம்பந்தரும் ஒரு பதிகமும், திருநாவுக்கரசர் 2 பதிகமும் பாடியிருக்கிறார்கள். அருணகிரிநாதர் இந்த தலத்தில் எழுந்தருளிருக்கக்கூடிய செல்வ முத்துக்குமர சுவாமி என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமானை அழகுற பாடியிருக்கிறார். குமரகுருபரர், படிக்காசு தம்பிரான், சிதம்பர முனிவர், காளமேக புலவர், வடலூர் வள்ளலார், தர்மை ஆதீன வடுகநாத தேசிகர் ஆகியோர்களும் இந்த சிவஸ்தலத்தை அருமையாக பாடியுள்ளதை நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. இப்படியாக சிறப்பு பெற்றிருக்கக்கூடிய இந்த ஸ்தலம் இன்னும் அழகாக எப்படி அமைந்திருக்கிறது என்பதை பார்த்துவிட்டு நாம் இந்த ஆலயத்தினுடைய ஸ்தல வரலாறுக்கு செல்கிறோம். 4 புறமும் மதில்கள் சூழ கிழக்கிலும் மேற்கிலும் ராஜகோபுரங்களுடன் 5 பிரகாரங்களுடனும் ஆலயம் அழகாக அமைந்திருக்கிறது. கிழக்கில் உள்ள 7 நிலை ராஜகோபுரம் வழியாக உள்ளே செல்கிற பொழுது அங்கு காணப்படும் வேப்ப மரமே இந்த தலத்தினுடைய தலவிருட்சமாக சொல்லப்படுகிறது. இந்த மரத்தின் அடியில்தான் ஆதி வைத்தியநாதர் மேற்கே பார்த்தவாறு எழுந்துருளி இருக்கக்கூடிய ஒரு தரிசன காட்சியை நாம் பார்க்க முடிகிறது. அதற்கு எதிரிலேயே வீரபத்திரர் சன்னதியும் அமைந்திருப்பதை அழகாக தரிசிக்க முடியும். உள்வாயிலை கடந்து தண்டபாணி சன்னதிக்கு செல்கிற பொழுது அடுத்து இடப்பக்கத்திலே சித்தாமிரத குளம் என்று சொல்லக்கூடிய புஷ்கரணி அமைந்திருக்கிறார். மேற்கு ராஜகோபுரம் வழியாக உள்ளே நுழைகிற பொழுது மூலவர் வைத்தியநாதரையும் மேற்கே பார்த்தவாறு காட்சி தருகிறார், அழகாக தரிசிக்க முடியும். இப்படி சுவாமி சன்னதிக்கு நேரிலேயே 2 கொடிமரங்கள் உள்ள அழகான அமைப்பை இங்குதான் காண முடியும். ஒன்று வெள்ளியிலால் செய்யப்பட்டும் மற்றொன்று தங்கத்தினால் செய்யப்பட்ட துவஜஸ்தம்பங்களை இங்கு காண முடியும். சிறிய சிவலிங்க திருமேனியாக இருக்கக்கூடிய இந்த ஆலயத்திலே மந்திரமும் தந்திரமும் மருந்தும் ஆகி தீராத நோய் தீர்த்தருள்ள வல்லவனாக வைத்தியநாத பெருமான் அழகாக தரிசிக்கக்கூடிய வகையிலே காட்சி தருகிறார். அவரின் பேருள்ளை பெறுவதற்காக நாம் வாழ்வில் மிகப்பெரிய புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்றும் அருளாளர்களும் பக்தர்களும் சொல்லிக் கொள்கிறார்கள். இப்படி கோயிலுடைய தெற்கு பிரகாரத்திலே ஜடாயு குண்டம் என்ற ஒன்றும் அமைந்திருக்கிறார். இந்த ஜடாயு ராவனுடன் போர் புரிந்து மாண்ட ஊர் என்றும் அழகாக சொல்கிறார்கள். இப்படி ஜடாயுவிற்கு ராமனும் லட்சுமணனும் இந்த தலத்திலே அந்த நியம சடங்குகளை செய்தனர் என்றும் இந்த சிவபுராணங்கள் குறிப்பிடுகின்றன. இங்கு உள்ள ஜடாயு குண்டத்திலே என்றும் இன்றைக்கும் சென்று பார்க்கின்ற பொழுது சாம்பல் இருந்து கொண்டே இருக்குமா. இந்த சாம்பலை இட்டுக் கொள்வதால் வியாதிகள் நீங்கும் என்று ஐதீகமாக குறிப்பிடுகிறார்கள். மேலும் சொல்லிக்கொண்டே போனால் எல்லா சிவஸ்தலங்களிலும் இருப்பது போல இந்த சிவஸ்தலத்திலும் அழகாக அமைந்திருக்கக்கூடிய எல்லா சன்னதிகளையும் பார்த்த பிறகு அந்த ஆலயத்தில் ஜடாயு, ரிக்வேதம், முருகன், சூரியன், அங்காரகன், பாரம்மா, ராமர், சரஸ்வதி, லக்ஷ்மி, துர்க்கை, பராசர முனிவர், துர்வாச முனிவர் ஆகியோர் இந்த தலத்திற்கு வந்து இறைவனை வழிபட்ட சிறப்பான ஒரு சிவஸ்தலம் என்று குறிப்பிடுகிறோம். இப்படி இந்த தலம் நவக்கிரக ஸ்தலங்களிலே அங்காரகனுக்கு, அதாவது செவ்வாய்க்கு உரிய ஸ்தலமாக அமைந்திருக்கிறது.
இந்த செவ்வாய் தலத்திலே மூலவர் வைத்தியநாதை வழிபட்டு தனக்கு ஏற்பட்ட வியாதி நீங்க பெற்றார் என்பதால் இவருக்கு இத்தலத்திலே தனி சன்னதியும் அமைந்திருக்கிறார். செவ்வாய்க்கிழமைகளிலே ஆட்டு வாகனத்திலே அங்காரமூர்த்தி எழுந்தருளக்கூடிய பிரம்மோற்சவங்கள் தினந்தோறும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வாராவாரமும் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சிறப்பான காட்சியை செவ்வாய் தோறும் சென்று பார்க்கின்ற பொழுது நாம் பெற்ற இந்த புண்ணியம் எப்படி என்று அந்த ஆலயத்திற்கு சென்றால் தெரியும். இப்படி செவ்வாய் தோஷ பரிகார ஸ்தலமாகவும் சிறப்பாக அமைந்து பக்தர்கள் பெருமளவிலே இந்த ஆலயத்திற்கு வருகை தந்து தங்களுடைய குறைகளை போக்கி பிறவி பிணிகளை போக்கிக் கொள்ள வகையிலே அமைந்திருக்கக்கூடிய சிறப்பான ஒரு சிவஸ்தலம், பிரார்த்தனை ஸ்தலமாக அமைந்திருக்க. இந்த தலம் ஒரு கோளிலி தலம் என்றும் சொல்வார்கள். அப்படி என்றால் என்ன? இந்த தலத்தில் நவக்கிரகங்களுக்கு வலிமை இல்லை. நவக்கிரகங்கள் மூலவர் வைத்தியநாத சுவாமி கருவறைக்கு பின்புறம் ஒரே வரிசையிலே தங்களுக்கு உரிய வாகனம் ஆயுதம் இல்லாமல் நின்று கொண்டு வணங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த தலத்தின் மூலவரை வணங்கினாலே நவக்கிரக தோஷங்களில் இருந்து விடுபடலாம் என்று ஒரு ஐதீகமாக சொல்லப்படுது. இப்படி தினந்தோறும் 6 கால பூஜை நடைபெற்று ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை தோறும் ஆட்டு வாகனத்திலே அங்காரமூர்த்தி அருந்தள்ளக்கூடிய சிறப்பான ஒரு வைபவம் இந்த ஆலயத்திலே அழகாக நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நாம் அழகுற தரிசிக்க முடிகிறது என்று சொல்கிறார்கள். இப்படி ஒவ்வொன்றாக சொல்லிக்கொண்டே போகிற பொழுது இன்னும் சொல்ல போனால் இந்த மந்திரமும் தந்திரமும் மருந்தும் என்ற 3 வழிகளிலும் தீராது என்று சொன்னீர்களே, அந்த நோய்கள் எல்லாம் தீர்த்து வைக்கக்கூடிய தெய்வம் இந்த தலத்திலே குடிகொண்டுள்ள வைத்தியநாதர். அந்த மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீராத நோய் தீர்ந்தருள வல்லான் என்று அப்பர் பெருமானே பாடியுள்ள அந்த பதிகம் சிறப்பு செய்யப்பட்டிருக்கக்கூடிய தேவார பதிகமாக அமைந்திருக்கிறார். இப்படி திருநாவுக்கரசர் தீவிரமாக வயிற்று பிணியால் துன்பப்பட்ட போது அவருடைய தமக்கையார் வைத்தியநாதனை நினைத்து பிணி நீக்கி வேண்டினாராம். அவருக்கு அந்த திருநாவுக்கரசருடைய வயிற்று வெளி அன்றே சென்று விட்டதாம். இப்படியாக அழகும் பெருமையும் பெற்றிருக்கக்கூடிய இந்த சிவஸ்தலத்தின் இன்னும் பெருமைகளை சொல்லிக்கொண்டே சிறப்புகளை சொல்லிக்கொண்டே சொல்ல முடிகிறது. என்ன சொல்லிக்கொண்டே சொல்கிறோம் என்று சொன்னால், இந்த சித்தர்கள் இறைவனுக்கு அமிர்தத்தால் அபிஷேகம் செய்து வழிபட்டுள்ளார்கள் என்றும் இங்கு ஐதீகமாக சொல்லப்படுகிறது. அப்போது சிறிது அமிர்தமானது இங்குள்ள சித்தாமிர்த தீர்த்தத்திலே கலந்து விட்டதாம். எனவே இந்த சித்தாமிர்த தீர்த்தத்தில் புனித நீராடுபவர்களுக்கு நோய்களும் தீர்ந்து விடுகிறது என்று ஐதீகமாக சொல்கிறார்கள். இந்த தீர்த்தத்தில் சூரியன் நீராடினான், எனவேதான் ஊர் என்று சொல்கிறார்கள். அமுதமயமானான் என்றும் சொல்கிறார்கள். இந்த தீர்த்தத்தை ஒவ்வொரு யுகத்தில் ஒவ்வொரு ரிஷிகள் இருந்து காத்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். கலியுகத்திலே சதானந்த தீர்த்தம் காக்கிறார் என்று சொல்கிறார். யார் அந்த சதானந்த முனிவர்? இந்த திருக்குளத்தின் கரையில் தவம் செய்து கொண்டு இருக்கின்றாராம். அப்போது ஒரு பாம்பு தவளையை விழுங்க முயற்சி செய்து கொண்டிருந்தது. இது முனிவரின் தவம் களைய அந்த பாம்பு விழுங்க நேர்ந்த அந்த சமயத்தில் தவளையானது அந்த சதானந்த முனிவருடைய மேல் பட்டு தெரித்து விட்டதாம். அப்பொழுது அந்த முனிவரின் தவம் கலைந்து விட்டதாம். கோபம் கொண்ட முனிவர் இந்த தீர்த்தத்தில் இனி பாம்பும் தவளையும் இல்லாமல் போக என்றும் சாபம் கொடுத்து விட்டார். அதனால் இன்று வரை அந்த சித்தாமிர்த குளத்திலே பாம்பும் தவளையும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு தீர்த்தமாக அமைந்திருக்கிறது என்று ஐதீகமாக குறிப்பிடுகிறார்கள். இப்படி இந்த தலத்தில்தான் 14 சித்தர்கள் ஒருவரான தன்வந்திரி அடக்கமாகி உள்ளார். நோய் தீர்க்கும் வல்லமை பெற்ற இந்த சித்தரை வழிபட நமக்கு நோய்கள் பறந்தோடுகிறது. அதாவது சொன்னமே, மருந்தாலும் மந்திரம் தந்திரம் தீராத என்று சொன்னோமே, மந்திரம் தந்திரம் மருந்து என்ற 3 வழிகளும் தீராததை இந்த ஆலயத்திற்கு சென்று அழகாக தரிசிக்கின்ற பொழுது இந்த தன்வந்திரி வழிபட நோய்கள் விலகுகிறது என்று சொல்கிறார்கள். மேலும் இந்த தலத்திலே கிருத்திகை வழிபாடு மிகவும் விசேஷமாக சொல்லப்படுகிறது. சுற்றுப்புற ஊர்களிலிருந்து மக்கள் நடந்தே வந்து அபிஷேகத்தில் கலந்து கொள்கிற இன்றும் நாம் பார்க்க முடிகிறது. அப்படி அந்த கிருத்திகை தினத்தன்று பல ஆயிரக்கணக்கான மக்கள் நடந்து வந்து பாத யாத்திரையாக சென்று வணங்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது. இப்படி இந்த கோயிலிலே அழகாக இருக்கக்கூடிய இந்த வைத்தியநாதரையும் தையல் நாயகியும் வணங்குகிற பொழுது அந்த ஆலயத்தின் கீழ் திசையிலே
பைரவரும் மேல் திசையிலே வீரபத்திரம் எழுந்தருள் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான செயல் வேற எந்த சிவஸ்தலத்திலும் அமைந்திருக்காது. தென் திசையிலே கற்பக விநாயகரும் வட திசையிலே காளியும் அமர்ந்து காவல் புரியக்கூடிய அந்த நிலையை நாம் பார்க்க முடிகிறது. இப்படி அதற்கு ஒரு பாடலையும் குறிப்பிடுகிறார்கள். தெற்கில் கணேசன் திகழ்மேற்கில் பைரவனால் தொக்க வடக்கில் தொடர்காளி மிக்க மக்க உள்ளிருக்கும் வீரனையும் குற்று பணிந்தே துய்த்தோம் உள்ளிருக்கு வேலூரில் போய் என்ற தனிப்பாடல் செய்யுளால் உணர முடிகிறது என்று சொல்கிறார்கள். இப்படி சொல்லுகின்ற பொழுது, அழகாக சொல்லுகின்ற பொழுது இன்னும் என்ன சொல்கிறார்கள்? இந்த அங்காரகனுடைய தரிசன பலன்களாக என்ன சொல்கிறார்கள் என்றால், ஜோதிடத்திலே செவ்வாய் நல்ல இடங்களில் உள்ளவர்கள் அபாயம் நிறைந்த வேலைகள், சவாலான வேலைகளை ஆகியவற்றை எளிதாக செய்யக்கூடிய வகையிலே அமையுமா. செவ்வாய் உடலில் உள்ள இரத்த அணுக்களை ஆள்வதால் தாம்பத்திய வாழ்க்கையில் முக்கியத்துவம் பெறுகிறது என்றும் சொல்லப்படுகிறது. இவ்வாறாக செவ்வாயை கொண்டு ஒரு ஜாதகரின் வீரியத்தை சிறப்பாக அறிய முடியும் என்று ஜோதிட வல்லுநர்கள் குறிப்பிடுகிறார்கள். செவ்வாய் சரியாக அமையவில்லை என்றால், செவ்வாதோஷம் இருந்தால் இத்தலத்திற்கு வந்து வேண்டிக் கொண்டு சென்றால் பயம் நீங்கி தைரியம் கிடைக்கும், திருமண தடை நீங்கும். செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் இந்த தலத்திற்கு வந்து வழிபட தோஷத்தின் வீரியமும் குறையும் என்று சொல்கிறார்கள். இப்படியாக நவகிரகங்களில் சூரியன் செவ்வாய் இரண்டும் அதிக உஷ்ண ஆதிக்கம் பெற்ற கிரகங்கள் என்றும் சொல்லப்படுகிறது. இவை இரண்டும் பூமிக்கு அதிவுஷ்ட கதிர்வீச்சுகளை கொடுக்கின்றவை. ஜாதகத்தில் மேஷம் விருட்சிகம் இந்த இரண்டு ராசிகளும் உஷ்ண ராசிகள் என்றும் சிறப்பாக சொல்லப்படுகிற வகையிலே இவர்கள் இந்த சிவஸ்தலத்திற்கு வந்து வழிபடுகிற பொழுது தனக்கு ஏற்பட்ட அனைத்து விதமான துன்பங்களிலிருந்தும் அவர்கள் போக்கக்கூடிய வகையிலே தனக்கு ஏற்பட்ட தீங்கும் நீங்கி சிறப்படைவார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. இப்படி சிவபெருமான் அங்காரனிடம் காவிரிக்கரை அருகிலே வைத்தியநாத தலம் ஒன்று உள்ளது, அங்குள்ள சித்தாமிர்த தீர்த்தத்திலே மூழ்கி இறைவனை பூஜித்து வணங்கினால் உனக்கு ஏற்பட்டுள்ள செங்குட்டம் நீங்கிவிடும் என்று யாரிடத்திலே சொல்கிறார்? அங்காரகனுடைய இடத்திலே சொல்லுகிறார். அப்படி அங்காரகன் இறைவனுடைய திருவிளையாடல் படி வேர்வை துளியிலிருந்து பிறந்தார் என்றும் சொல்லப்படுகிறது. அப்படி வேர்வை துளியிலிருந்து பிறந்த அங்காரகன் செந்நிற வடிவத்திலே காணப்பட்டானாம். அப்படி வேலுடன் தோன்றி சிவபெருமானை வணங்கினானாம். அப்போது அங்காரகனுடைய உடலே செங்குட்டம் என்று சொல்லக்கூடிய இருப்பதை கண்டு இந்திராதி தேவர்கள் அஞ்சினார்களாம். உடனே சிவபெருமான் அங்காரிடத்திலே காவிரியிலே அமைந்திருக்கக்கூடிய இந்த ஸ்தலத்திற்கு வந்து வழிபட என்று சொன்னதற்கான காரணம் இதுதான் என்று சொல்கிறார்கள். அதன்படி அங்காரகன் இந்த ஸ்தலத்திற்கு வந்து வைத்தியநாதரையும் தையல் நாயகி அம்பாளையும் வணங்கினாராம். அப்படி அபிஷேகம் செய்யப்பட்ட பொழுது தைலத்தை உடலில் பூசிக்கொள்ளும்படி தையல் நாயகி அம்பாள் அருள் செய்தாராம். அப்படி அருள் செய்ததன் விளைவாக இறைவன் கோயிலிலே வில்வ மரத்தின் பொட்டிலிருந்து எடுத்த மண்ணால் செய்யப்பட்ட உருண்டைகளையும் அளித்தாராம். இப்படி அங்காரகன் இங்குள்ள சித்தாமிர்த தீர்த்தத்திலே நீராடி தைலத்தை பூசிக்கொண்டு மண் உருண்டைகளை உண்டு இறைவன், அதாவது சிவபெருமானாகிறத வைத்தியநாதரையும் தையல் நாயகியும் மனமாற வழிபட்டு அந்த செங்குட்டம் என்று சொல்லக்கூடியது நீங்க பெற்ற வரலாறு ஐதீகமாக சொல்லப்படுகிறது. இப்படி வைத்தியநாதரை தொடர்ந்து வணங்கி தியானம் செய்தார். அதனால் சிவபெருமான மனமகிழ்ந்து அங்காரகனுடைய முன் தோன்றி வேண்டிய வரங்களையும் கேட்டு பெற்றுக்கொண்டார் என்றும் ஐதீகமாக சொல்லப்படுகிறது. இதனால் அங்காரகன் தான் எப்பொழுதும் இறைவன் திருவடி நிழலிலே இருக்க வேண்டும் என்று செவ்வாய்க்கிழமைகளிலே தன்னை வழிபடுபவர்களுக்கு எல்லா செல்வங்களையும் புத்திரப்பேறு கிடைக்க அருள் வேண்டும் என்றும் வேண்டினாராம் சிவபெருமானிடத்திலே. அப்படியே ஆகட்டும் அங்காரகா என்று சொல்லி செவ்வாய்க்கிழமை தோறும் மாலையில் ஆட்டுக்கிடா வாகனத்திலே அங்காரகன் எழுந்தருளி அங்கு வரக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் வேண்டுபவர்களுக்கும் சிறப்பான ஒரு கைங்கரியத்தை இன்றைக்கு செய்து கொண்டு வருகிறார் என்றும் ஐதீகமாக சொல்லப்படுகிறது. இப்படி சிவபெருமானும் மனமகிழ்ந்து நவகிரகங்களில் மூன்றாவதாக அங்காரகன் திகழவும் செவ்வாய்க்கிழமைகளில் இத்தலம் வந்து அங்காரகனை வழிபடுவதற்கு எல்லாவித பீடைகளும் தடைகளும் நீங்கி நன்மை கிடைக்கும் என்று வரமளித்ததனால் இந்த தலத்தில் அங்காரகன் மூலவர் சன்னதி கிழக்கு கோபுர வாசலிலே நுழைந்தவுடன் தண்டாயுதபாணி சன்னதிக்கு தெற்கிலே தெற்கு திசை நோக்கி அமைந்துள்ளது.
அழகாக அமைந்திருக்கிறது. 4 கைகளிலே முறையே சூளம், சத்தியாயுதம், அபயக்கை, தண்டம் தாங்கிய திருக்கரங்குடன் இந்த அங்காரகன் காட்சி தெளிக்கிறதை நாம் தினந்தோறும் சென்று பார்க்க முடிய வகையில் அமைந்திருக்கிறது. இந்த ஆலயத்திலே உற்சவர் அங்காரகன் ஸ்ரீ வைத்தியநாதர் மூலவர் சன்னதிக்கு தெற்கிலே வெள்ளி மஞ்சத்தில் காட்சி கொடுக்கிற அந்த அழகான காட்சியும் நாம் பார்க்க முடிகிறது. இந்த இடத்திலே செவ்வாய் கிரகம், ஸ்தலம் வைத்தீஸ்வரன் கோயில், நிறம் சிவப்பு, தானியம் அவருக்கு துவரை, வாகனம் ஆட்டுக்கடா, மலர் அவருக்கு செண்பக மலர், உலோகம் செப்பு, நாள் செவ்வாய்க்கிழமை, ராசிக்கர்கள் பவளம் என்று அழகாக எடுத்து கூறுகின்ற வகையிலே அமைந்திருக்கக்கூடிய அங்காரக கஷேத்திரம்தான் இந்த வைத்தீஸ்வரன் கோயிலாகும். இந்த தலத்திலே செவ்வாய்க்கிழமைகளிலே அங்காரகன் இரவில் ஆட்டு வாகனத்திலே வலம் வந்து ஆண்டவனை வணங்குவதாகவும் கூறப்படுகிறது. இப்படியாக அங்காரகன் என்ற செவ்வாயை பற்றி முழு விவரங்களும் நம்மால் தெரிந்து கொள்ள முடிந்த ஒரே ஸ்தலம் இந்த வைத்தீஸ்வரன் கோயில் என்று சொல்லப்படுகிறது. இப்படி நவகிரகங்களில் 3வதாக குறிப்பிடப்படுபவர் இவர். ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு 45 நாட்கள் தங்குகிறாராம். ஒரு முறை ராசி சக்கரத்தை சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் மாதங்கள் 18 என்றும் சொல்லப்படுகிறதாக அமைந்திருக்கிறது. இப்படி அழகாக சொல்லக்கொண்டே போனால் திருமணத்திற்கு வரன் பார்க்கும் ஆணுக்கோ பெண்ணுக்கோ செவ்வாய் தோஷம் இருந்தாலும் மற்றவர்களுக்கு செவ்வாய் தோஷம் உள்ளவரையே திருமணம் செய்ய வேண்டும் என்றும், செவ்வாய் வெப்பம் இருவர் உடலுமே வெப்பமாக இருந்தால் வெப்பத்திற்கு வெப்பமே சாந்தி தருவது என்று சொல்லி இப்படியாக அழகாக எடுத்து கூறிய ஒரு சிவஸ்தலம் அந்த அங்காரக கஷேத்திரமாக அமைந்திருக்கக்கூடிய வைத்தீஸ்வரன் கோயில் என்று சொல்லப்படுகிறது. அவ்வாறு இல்லாமல் திருமணம் செய்து கொள்ளுகிற செவ்வாய் தோஷம் அல்லாத உள்ளவர்களுக்கு தாம்பத்தியருளே ஒருவர் உடல் உஷ்ணம் மற்றவருக்கு பொருந்தாது அமைகின்ற பொழுது உடலுடன் சேரும் இரத்தம் ஓட்டம் நாடி நரம்புகளை பாதிப்படையும். அதனால் அவர்களுடைய வாழ்க்கை பாழ்பட்டு போகும் என்கிற வகையிலே சொல்லப்படுகிறது. இப்படியாக இந்த வைத்தீஸ்வரன் கோயில் என்று சொல்லக்கூடிய திருப்புள்ளிருக்கு வெளியூர் என்று சொல்லக்கூடிய சிவஸ்தலமானது சிறப்பு பெற்றுக்கொண்டே செல்லக்கூடிய வகையிலே அமைந்திருக்கிறது. மேலும் இந்த ஆலயமானது செவ்வாய் பகவானின் காயத்ரி மந்திரத்தை நவகிரக சன்னத்திலே 36 முறை கூறி வணங்கி வந்தால் நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா தடைகளும் நீங்கி அழகாக நாம் வாழ்க்கையிலே சிறப்பு பெற முடியும் என்று சொல்கிறார்கள். இப்படி அங்கார காயத்ரி மீண்டும் ஒரு முறை சொல்கிற பொழுது கேட்கிற பொழுதும் நம்முடைய வாழ்க்கை சிறப்படையும் என்று சொல்கிறார்கள். இதோ ஒரு முறை அங்காரனுடைய காயத்ரியும் அந்த ஸ்துதியும் சொல்லி பார்ப்போமே. ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாது என்று அங்கார காயத்ரியை நமக்கு எப்பொழுதெல்லாம் நம்முடைய உடலிலே பிணி வருகிறதோ, அப்பொழுது தடை வருகிறதோ, பயம் வருகிறதோ சொல்கின்ற பொழுது அனைத்தும் நீங்கும் என்று சொல்கிறார்கள். அங்காரக ஸ்துதியாக தரணீ கர்ப்ப சம்பூதம் யுத்காந்தி சமப்பிரபம் குமாரசக்தி ஹஸ்தம் தம் மங்களம் பிரணமாம்யகம் என்று சொல்லக்கூடிய வகையிலே அழகாக சொல்லப்பட்டிருக்கிற ஸ்ரீயும் சொல்லிக்கொண்டே சொல்கிற பொழுது நாம் எல்லா விதமான பிணிகளும் போக்கப்பட்டு தடைகளும் போக்கப்பட்டு வாழ்வில் சிறப்படைவோம் என்று சொல்கிறார்கள். மேலும் இந்த ஸ்தலத்திலே வெல்லம், உப்பு, மிளகு கலந்து கோயிலே உள்ள கடைகளிலே பெற்று அந்த வெள்ளத்தை உள்ளே உள்ள தீர்த்தத்தில் கரைத்து விட வேண்டும். உப்பினை அங்கு உப்பு மிளகையை தையல்நாயகி சன்னதி எதிரில் இருக்கக்கூடிய இடத்திலே சேர்க்க வேண்டும் என்றும் சொல்கிறார்கள். பொதுவாக இந்த உப்பும் மிளகு என்று சொல்லக்கூடிய இவை சேர்க்கின்ற பொழுது உடலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான நோய்கள் நீங்க பெறுவதற்குண்டான பரிகாரமாக சொல்லப்படுகிறது. இப்படி அழகும் பெருமையும் அந்த தொன்மையும் நிறைந்திருக்கக்கூடிய இந்த சிவஸ்தலம், அழகாக அமைந்திருக்கக்கூடிய இந்த சிவஸ்தலத்தை இந்த சூரியன் வழிபட்டு புரட்டாசி மாதத்திலே 6 தினங்களிலேயும் 3 தினங்களிலேயும் மாசி மாதத்திலே 3 தினங்களிலும் அஸ்தமன காலத்திலே சூரிய கதிர்கள் இறைவனுடைய திருமேனியிலே விழுவதையும் இன்றைக்கும் ஒரு அதிசயமாக பார்க்கக்கூடிய வகையிலே அமைந்திருக்கக்கூடியது. இப்படி சிறப்பு பெற்றிருக்கக்கூடிய இந்த ஸ்தலமானது முருகப்பெருமான் தாரகாசுரனுடன் போரிட்டு அப்பொழுது அசுரர்களோடு போரிட்ட தேவர்கள் பலரும் மூர்ச்சித்து விழுந்து விட்டார்களாம். அவர்களை காக்க வேண்டும் என்று முருகன் தந்தையிடம் வேண்டினாராம். உடனே சிவபெருமான் வைத்தியநாதராய் வந்தார். அம்பாள் தைலபாத்திரம் ஏந்தி தையல் நாயகியாக வந்ததாக வரலாறு ஐதீகமாக சொல்லப்படுகிறது. அந்த மூர்ச்சித்து கிடந்த தேவர்களை காப்பாற்றி
இறைவன் தன் சூலத்தால் ஒரு தீர்த்தம் ஏற்படுத்தினாராம். தேவர்களின் சிதைந்த அங்கங்களின் மீது அந்நீர் தெளிக்கப்பட்டு அவர்களின் அங்கங்கள் பொருத்தி கொண்டனவாக ஐதீகமாக வரலாறு சொல்லப்படுகிறது. தேவர்கள் உயிர் பெற்று எழுந்தார்கள் என்றும் சொல்லப்படுகிற இந்த சிவஸ்தலம் சொல்லிக்கொண்டே போகலாம். அதனுடைய பெருமைகளை, அதனுடைய மகிமைகளையும் சொல்லிக்கொண்டே சொல்கிற வழியில அமைந்திருக்கக்கூடிய ஒரு சிவஸ்தலம் திருப்புள்ளிருக்கு வேலூர். இது சோழ நாட்டு காவிரி வடகரை தேவார பாடல் ஸ்தலங்களிலே 16ஆக அமைந்து இங்கு எழுந்தருள் இருக்கக்கூடிய மூலவர் வைத்தியநாதர் என்று சொல்லப்படுகிறது. அருள்மிகு வைத்தியநாதராக அழகாக காட்சி தருகிறார். எழுந்தருள் இருக்கக்கூடிய அம்பாள் அருள்மிகு தையல் நாயகி அம்பாளாக காட்சி தருகிறார். இந்த ஆலயத்தினுடைய தலவிருட்சம் வேம்பு, அதாவது வேப்பமரமாக அமைந்திருக்கிறது. தீர்த்தம் சித்தாமிர்த தீர்த்தமாக அழகுற அமைந்திருக்கிறது. இப்படி இந்த ஆலயத்திற்கு சென்று வணங்கக்கூடிய பக்தர்கள், அருளாளர்களுக்கு தோல் நோய் உள்ளவர்கள், உடம்பில் கட்டி பருக்கள் உள்ளவர்கள் வழிபட்டு வந்தால் இங்கு தரும் புனுகு எண்ணெயை பூசிக்கொண்டால் நலைமடிந்து வருகிறார்கள் என்ற ஐதீகமாக சொல்லப்படுகிறது. மேலும் அங்காரகன் தலம் என்பதால் ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் வந்து வழிபட அதன் தாக்கம் குறையும் என்றும் சொல்லப்படுகிறது. நோய் தீர்க்கும் தன்வந்திரி சித்தர் ஜீவசமாதி கொண்ட ஸ்தலம் என்பதால் நோய்கள் முழுவதுமாக தீர்ந்துவிடுவதும் சொல்லப்படுகிறது. இந்த திருச்சாந்து உருண்டையை வாங்கி சாப்பிட்டு வந்தால் எல்லாவித நோய்களும் தீர்ந்து விடுவதாகவும் சொல்லப்படுகிறது. அங்காரகன் பூமிக்காரம் ஆகதால் வீடு நிலம் வாங்கும் வாய்ப்பு கிடைக்கும், கடன்கள் தீரக்கூடிய ஒரு நல்ல நிலையை இந்த ஸ்தலத்திற்கு வந்து சிவனை வழிபடுகிற பொழுது அமையும் என்று சொல்கிறார்கள். வைத்தீஸ்வரரை வணங்க நோய் தீரும், மன அமைதி கிடைக்கும், தொழில் சிறக்கும், திருமண தடை நீங்கும், குழந்த பாக்கியம் கிடைக்கும் என்று சொல்கிறார்கள். பெண்கள் தையல் நாயகியை தொழுது எழுவார் தொங்க தாழி அணிவார்கள் என்றும் சொல்கிறார்கள். இப்படி தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்களிலே சிறப்பாக அமைந்திருக்கக்கூடிய திருப்புள்ளிருக்கு வேலூர் என்று சொல்லக்கூடிய வைத்தீஸ்வரன் கோயிலுடைய அழகான பெருமையும் புகழையும் என்று பார்த்தோம். நாளை 17வது சிவஸ்தலமாக இருக்கக்கூடிய அந்த கண்ணாயிரம் என்று சொல்லக்கூடிய திருக்கண்ணனார் கோயில் என்று சொல்லக்கூடிய குருமானக்குடி அருள்மிகு கண்ணாயிரமுடையார் திருக்கோயிலை அழகுற தரிசிக்க இருக்கின்றோம். இந்த சிறப்பு வாய்ந்த சிவஸ்தலத்தை இன்று பார்ப்பதற்கு மிக புண்ணியம் வேண்டும். நேரம் கிடைக்கின்ற போது இந்த சிவஸ்தலத்திற்கு சென்று தரிசிக்க வேண்டும் என்று அழகாக கேட்டுக்கொண்டு நல்ல செய்தியாக ஓம் நம சிவாய, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, நமச்சிவாய வாழ்க, நாதந்தால் வாழ்க, எம்மை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் வாழ்க என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். வணக்கம்.